எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel சில்லுன்னு ஒரு டாக். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I'm reading it slow so I can understand it fully. Appreciate my stand and go out of this world. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டிஐஒய் நேச்சுரல் சிடிஎம் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது சிடிஎம் ரொட்டீன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கே தெரியும். இந்த சிடிஎம் ரொட்டீன் அதாவது கிளென்சர், டோனர், மசாஜ் இது மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது டெய்லியுமே நம்மளோட ஸ்கின்னை இந்த மாதிரி ஒரு கிளென்சர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அது மாதிரி வந்து க்ளீன் பண்ணால் அந்த போர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம மசாஜ் பண்ணணும். இல்லை போர்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா நாளடைவில் ரொம்ப நாள் கழித்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரொம்ப லாங் லைஃபுக்கு வந்து நம்மளோட ஸ்கின் வந்து யங் லுக்காக சூப்பராக அந்த மாதிரி இருக்காது. என்ன ஆகுனா அதில் வந்து குழி, அந்த மாதிரி பிளாக் மார்க்ஸு, பிம்பிள்ஸு, பிளாக் கட்ஸ், ஒயிட் கட்ஸ் அந்த மாதிரி என்னென்னமோ வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக டோனர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணால் தான் எங்களுக்கு க்ளோ இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டல்லாக எப்படி தெரியும்னா கொஞ்சம் ஒரு 20+லேயே வந்து ஒரு 30+ ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ரெகுலராக வந்து சிடிஎம் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து 40+ இருந்தால் கூட நம்மளோட ஸ்கின் வந்து எப்படி ஒரு 10 வருஷம் இளமையாக தான் நம்மளை காமிக்கும். நம்ம நீங்கள் எந்த ஒரு 30+ இருந்தாலும் ஓகே, 20+ இருந்தாலும் உங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ எங்காக தான் இருக்கிற மாதிரி இது காட்டும். ஸோ வந்து நீங்கள் ரெகுலராக உங்களால் வந்து டெய்லி பண்ண முடியாட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அந்த சிடிஎம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்மளோட சிடிஎம் ரொட்டீனை வந்து ஒரு ப்ராடக்டாக இல்லாமல், நம்ம மார்க்கெட்டில் விற்கிற ப்ராடக்டாக இல்லாமல் நம்மளே ஒரு டிஐஒய் நேச்சுரல் சிடிஎம் ரொட்டீன் பண்ணோம்னா அவ்வளோ நல்லது. நிறைய பேருக்கு டைம் இருக்காது, இந்த மாதிரி நேச்சுரலாக நான் வச்சுக்கிறதுக்கு அது பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து சும்மா நார்மலாக ஒரு சிம்பிளான ப்ராடக்ட் வச்சு டெய்லி நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது மாதிரி சிடிஎம் ரொட்டீன் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சிடிஎம் ரொட்டீன் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிடிஎம் ரொட்டீனாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் சிடிஎம் ரொட்டீன் இருக்கணும். என்னோடது ட்ரை ஸ்கின் தான், நார்மல் டு ட்ரை ஸ்கின், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னோடய சிடிஎம் ரொட்டீனை நான் பண்ணுவேன். அடுத்து வந்து நீங்கள் ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து நார்மலாகவே எது வேணால் உங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணுற மாதிரி, ஓவர் ஆயிலி ஆகாத மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அது மாதிரி உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் கலர், எனக்கு வந்து எதுவுமே எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து பிரைட்டன் கொடுக்கணும், கலர் ஃபேர் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம சிடிஎம் ரொட்டீன் இருக்குது. ஸோ ஒரு சிடிஎம் ரொட்டீனாக நம்ம பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு சிடிஎம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே நம்மளோட ஸ்கின் வந்து இத்தனை வருஷத்துக்கு எங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சிடிஎம் ரொட்டீனே நேச்சுரலாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன இந்த சிடிஎம் ரொட்டீனை நேச்சுரலாக எப்படி பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களால் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஐஒய் நேச்சுரல் சிடிஎம் ரொட்டீனில் ஃபஸ்ட் ஒன் வந்து கிளென்சிங். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் நான் இப்போ எடுத்துக்கிற அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால், இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் பாசிப்பயிறு மாவு எடுத்துக்கோங்க. நான் எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து சேம் நம்ம எந்த அளவுக்கு கடலை மாவோ பாசிப்பயிறு மாவோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே டெய்லி நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருந்தால் அவ்வளோ நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக எங்காக இருக்கும். ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். அது மாதிரி முல்தானி மெட்டு வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளோ பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறோம். அழகுனாலே கடலை மாவு பாசிப்பயிறு மாவு தான், அதை நம்ம மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட், வீட்டிலேயே நீங்கள் ரோஸ் வாட்டர் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
நம்ம டெய்லி செய்ய போகிற சிடிஎம் ரொட்டீனில் நேச்சுரலாக நம்மளே செஞ்சு வச்ச ரோஸ் வாட்டர் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் ரோஸோட ரோஸ் வாட்டர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து ட்ரை ஸ்கின் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து லிட்டிலாக வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீலிங் இருந்தது. அப்போனா நீங்கள் ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணால் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களாம் செஞ்சு யூஸ் பண்ணுறது பெட்டர். ப்ராடக்டாக இருந்தாலும் ஓகே தான், உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்பவே நல்லா இருக்கணும்னா ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் ரோஸ் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். டெய்லியும் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும், தட் மீன்ஸ் டேஸ்ட் மீன்ஸ் உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படி இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கணும், ரொம்ப அப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஃபேஸ் வாஷை நம்ம கையில் எடுத்தால் அது எந்த மாதிரி இருக்குமோ அதே அளவுக்கு அதே டெக்ஸ்சரில் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்போதும் நார்மலாக ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த முல்தானி மெட்டி அண்டு வந்து பாசிப்பயிறு மாவு பேக்கை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக் மீன்ஸ் ஃபேஸ் வாஷ் மாதிரி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து டெய்லி வந்து ஸ்க்ரப் பண்ணுற எஃபெக்ட் வராது. அப்படி நீங்கள் நினச்சி பயப்பட வேணாம். ரொம்பவே சாஃப்டாக பேஸ்ட்டாக, அதாவது ஃபேஸ் வாஷ் மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நினச்சி பயப்பட வேணாம். ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா ஒரு 3 to 5 minutes நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த சிடிஎம் ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக ஒரு 1 week யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் தெரியும். நீங்கள் 1 week யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு அமேசிங்கான கிளென்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பிரைட்டன் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் ஸ்பாட் இருந்தால், கருவளையம், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்கள் ஸ்கின்னை வந்து இந்த கிளென்சர் வந்து ஈவன் டோனாக வச்சுக்கும். நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து அதை இது ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து டோனிங். டோனர் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு டோனிங் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. DIY ரோஸ் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஆரஞ்சு இருக்குது இல்லையா, ஆரஞ்சு அப்படி பாதியாக கட் பண்ணி, இல்லை நீங்கள் ஆரஞ்சோட ஜூஸை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரோஸ் வாட்டரும் ஆரஞ்சு ஜூஸும் ஈவனாக இருக்கக்கூடாது. அது 4 ஸ்பூன் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து 2 ஸ்பூன் அப்படி இருக்கணும். உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து ரோஸ் வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெறும் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் சேர்த்துருக்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப அருமையாக கலர் கொடுக்கும். அதே மாதிரி சன் டேர்னு அது மாதிரி உங்களோட ஃபேஸில் வந்து டர்ன்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ ஈவன் டோனுக்கும் ஹெல்ப் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 சொட்டு வந்து அவ்வளோதான் எடுக்கணும், மறக்காதீங்க. ஒரு 2 சொட்டு லெமன் எடுத்துக்கோங்க, லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. ரொம்பவே என்னோடய ஸ்கின் சென்சிட்டிவ், ஸோ வந்து ஆரஞ்சு மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் லெமன் சேர்க்க வேணாம். ஆரஞ்சும் ரோஸ் வாட்டரும் மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க போதும். இதை நீங்கள் நல்லா கலந்து, இது வந்து ஒரு 3 days 4 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ வந்து இது நல்லா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 4 days வரைக்கும் கலந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம். மறக்காதீங்க, டோனர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ரிசல்ட்டு. நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யூஸ் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். நான் காமாவோட ரோஸ் வாட்டர் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளோட DIY ரோஸ் வாட்டர் தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கையை வச்சு லைட்டாக தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டோனரை இப்படி தான் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் மறக்காதீங்க. ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது காட்டன் பேட் வைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சு லைட்டாக தட்டி விட்டுருங்க. இப்படி தட்டும் போதே நல்லா ட்ரை ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை ஆகலை அப்படின்னா ஒரு காட்டன் பேட் வச்சு நல்லா அதை தொடச்சி எடுத்துருங்க. எனக்கு ட்ரை ஆகிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து மசாஜிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். CTM ரொட்டீனில் நம்ம மசாஜிங் ஸ்டெப் வந்துட்டோம். அதுக்கு நான் எடுக்கிறது வந்து பியோர் ஆலிவேரா ஜெல். நான் இதை வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வாவோட ஆலிவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கு. மற்ற வேறு அர்பன் நல்லாயிருக்கும், வேறு எது நல்லாயிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து நீங்கள் இந்த ஆலிவேரா ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வந்து ஆலிவேரா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஜெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். டெய்லியும் நம்ம அதை போய் எடுத்து ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது ஈஸியாக இருக்குங்கிறனால உங்களுக்கு ஜெல் பேஸ்டு, அதாவது கடையில் வாங்கின மாதிரி உங்களுக்கு காட்டிருக்கேன். பட் வந்து ஆலிவேரா ஜெல் ரொம்ப ரொம்ப பியூராக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆலிவேரா ஜெல் பியூராக தான் இருக்கணும், மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப பியூரான ஹனி, அதுவும் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஹனிக்கு பதிலாக எல்லோரும் சக்கரை பாகை தான் கொடுக்குறாங்க. நானே நிறைய பிராண்ட் சொல்ல விரும்பல, வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுத்து பார்த்தா அது வந்து சக்கரை பாகா தான் இருந்தது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஹீட் இதிலெல்லாம் நான் போட்டிருப்பேன். அடுத்து வந்து இதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக ஒரு ஆஃப் நம்ம வச்சுருக்கேன் இல்லையா, அதில் ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சாலே போதும். நிறைய டெய்லி செஞ்சு வைக்கணும் அவசியம் இல்லை, ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு உடனே இதை மிக்ஸ் பண்ணின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், CTM ரொட்டீனை நைட் டைமில் தான் பண்ணணும், டே டைமில் பண்ண வேணாம். சன்னு இருக்கும், ஸோ நம்ம வெளியில் போயிட்டு வரனால ஸ்கின் எதுவும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ வந்து டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு படுங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அதை சும்மா ஒரு 2 ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து ஒரு 2 சொட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். நிறைய எடுத்துக்காதீங்க, அது வந்து மசாஜிங்காக ஜெல் மாதிரி எடுக்காது, தண்ணி ஆகிடும். ஸோ வந்து ஒரு 2 சொட்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸிங் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனித்தனியாக இருக்கக்கூடாது இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே. ஸோ டோட்டலாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வரும், ஒரு ஜெல் மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கே அமேசிங்காக இருக்கும். இந்த மசாஜ் வந்து உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். அது மாதிரி தான் நான் உங்களுக்கு DIY செஞ்சு காட்டியிருக்கேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு அலுவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். அதாவது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு CTM பண்ணி, அதாவது கிளென்சிங்கும் டோனிங்கும் பண்ணிவிட்டு இந்த மசாஜ் ஜெல்லை நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes நல்ல மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்கிடுங்க. காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. எப்போதும் போல் சூப்பராக இருக்கும். ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நேச்சுரல் DIY CTM ரொட்டீன், அருமையான CTM ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்கவே மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.